அண்மைச் செய்தி. சேலத்தில் அன்னை தெரேசா அறக்கட்டளைக்கு விசாரணைக்கு சென்று காவல் உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சீருடை அல்லாமல் சாதாரண உடையில் சென்ற போலீசாரை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறைப்பிடித்து தாக்கியதாக புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? வணக்கம். சேலத்தில் அறக்கட்டளை நடத்தி பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலித்து அறிந்த போலீசார் சென்று விசாரித்த போது அவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தற்போது 12 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. சேலம் அம்மாப்பேட்டையில் அன்னை தெரேசா அறக்கட்டளை நடத்தி பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அறிந்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் வெங்கடேசன் தலைமையிலான 6 போலீசார் நேற்று மதியம் சென்று விசாரித்துள்ளனர். அப்போது உதவி கமிஷனர் அவருடன் சென்ற போலீசாரை பொதுமக்களும் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிலரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் போலீசாரிடமிருந்து செல்போனும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த மற்ற காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடம் வந்து போலீசாரை மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. இதன் பேரில் தற்போது 8 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் கைது செய்யப்பட்டு மொத்தம் 12 பேரிடம் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை போலீசார் தேடி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, ரமேஷ்.